இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் சைக்காலஜியில் 1000 முக்கியமான விடைகள் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டெட் டிஆர்பி பியூ எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த சைக்காலஜி பிடிஎஃப் வாங்கிக்கிங்க வேணும்னா. பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் வாங்கிக்கலாம். 9344728476. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் வாங்கிக்கலாம். ஆக்க சிந்தனையில் எத்தனை படிகள் உள்ளதாக கிரகாம் வாலஸ் தெரிவித்தார்? 4. ஆக்க சிந்தனையில் எத்தனை படிகள் உள்ளதாக கிரகாம் வாலஸ் தெரிவித்தார்? 4 படிகள். நுண்ணறிவு 7 வகையானது என்றவர் வெஸ்ட்லர். நுண்ணறிவு 7 வகையானது என்றவர் வெஸ்ட்லர். பிறக்கும் குழந்தை பெற்றோர்களை ஒத்திருக்கும் விதி. பிறக்கும் குழந்தைகள் பெற்றோர்களை ஒத்திருக்கும் விதி. ஒத்த இயல்பினை உருவாக்கும் என்ற கோட்பாட்டினை கூறியவர் கிரகோ மெண்டல். ஒத்த இயல்பினை உருவாக்கும் என்ற கோட்பாட்டினை கூறியவர் கிரிகோர் மெண்டல். ஒரு தாயின் 2 குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது வேற்றுமை விதி. ஒரு தாயின் 2 குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது வேற்றுமை விதி. மேதைகளிடமிருந்துதான் உருவாகின்றனர் என்பதை ஆய்வு செய்தவர் கால்டன். மேதைகளிடமிருந்துதான் உருவாகின்றனர் என்பதை ஆய்வு செய்தவர் கால்டன். கார்ல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆராய்ந்த நண்பர்களின் எண்ணிக்கை 1660. கார்ல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆராய்ந்த நண்பர்களின் எண்ணிக்கை 1660. அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளவை சமூகம், வானொலி, தொலைக்காட்சி, ஆசிரியர். அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளவை சமூகம், வானொலி, தொலைக்காட்சி, ஆசிரியர். அறிதல் திறன் வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிந்தனை. அறிதல் திறன் வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிந்தனை. ஆரம்ப கல்வி வயதினர் பின் குழந்தை பருவம். ஆரம்ப கல்வி வயதினருக்கு பின் பார்த்திங்கன்னா குழந்தை பருவம். ஒப்பர் குழு என்பது பார்த்திங்கன்னா சம வயது குழந்தைகள். ஒப்பர் குழு என்பது சம வயது குழந்தைகள். அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் என்பது உள்ளம். அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் என்பது உள்ளம். சிக்கலான மனவெழுச்சி இது பார்த்திங்கன்னா பொறாமை. சிக்கலான மனவெழுச்சி என்பது பொறாமை. மன உணர்வுகளை மேலோங்கி நிற்கும் நிலை மனவெழுச்சி. மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலைதான் மனவெழுச்சி. மிகைநிலை மனம் ஏற்படும் வயது 3 to 6. மிகைநிலை மனம் ஏற்படும் வயது 3 to 6. அடிப்படை மனவெழுச்சி இது சினம். அடிப்படை மனவெழுச்சி என்பது சினத்தை குறிக்கும். பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் தொட்டு உணரும் பருவம் எனப்படுவது பிறப்பிலிருந்து 18 மாதம் வரை. பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் தொட்டு உணரும் பருவம் எனப்படுவது பிறப்பிலிருந்து 18 மாதம் வரை. குழந்தைகள் தன் சமூகத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும். குழந்தைகள் தன் சமூகத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும். மன உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளும் பருவம் குமரப்பருவம். மன உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளும் பருவம் குமரப்பருவம். வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. குழந்தைகள் எதிர்பார்ப்பது நிபந்தனையற்ற அன்பு. குழந்தைகள் எதிர்பார்ப்பது நிபந்தனையற்ற அன்பு. சிறு குழந்தைகள் சமூக இயல்பு பெறுவதற்கு முக்கிய இடம் வகிப்பது குடும்பம். சிறு குழந்தைகள் சமூக இயல்பு பெறுவதற்கு முக்கிய இடம் வகிப்பது குடும்பம். குழந்தைகளின் அறிவாற்றலின் வளர்ச்சி குறித்து ஆராய்ச்சி செய்தவர்களில் முக்கியமானவர் பியாஜே. குழந்தைகளின் அறிவாற்றலின் வளர்ச்சி குறித்து ஆராய்ச்சி செய்தவர்களில் முக்கியமானவர் பியாஜே. அறிவு வளர்ச்சியின் 4ஆம் நிலை அதாவது 12 வயதிற்கு மேல் எனப்படும் முறையான செயல் நிலையானது என கூறியவர் பியாஜே. அறிவு வளர்ச்சியின் 4ஆம் நிலை 12 வயதிற்கு மேல் எனப்படும் முறையான செயல் நிலையானது என கூறியவர் பியாஜே. அகநோக்கு முறை என்பது மனிதனின் சொந்த அனுபவங்களில் சுய வெளிப்பாடு. அகநோக்கு முறை என்பது மனிதனின் சொந்த அனுபவங்களின் சுய வெளிப்பாடு. அகநோக்கு முறையானது பார்த்திங்கன்னா அகவய தன்மை கொண்டது. அகநோக்கு முறையானது அகவய தன்மை கொண்டது. சிசு பருவம் என்பது முதல் 1 ஆண்டு வரை. அதாவது சிசு பருவம் என்பது அது பிறப்பிலிருந்து 1 ஆண்டுகள் வரை. குறுநடை பருவம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு கம்ப்ளீட் ஆனதுக்கும் அப்புறம் 1 ஆண்டுலேருந்து 3 ஆண்டுகள் வரை. குறுநடை பருவம் என்பது 1 முதல் 3 வரை. பள்ளி முன்பருவம் என்பது 3 to 6 ஆண்டுகள். பள்ளி முன்பருவம் என்பது 3 to 6 ஆண்டுகள். பள்ளி பருவம் என்பது 6 to 10 ஆண்டுகள். பள்ளி பருவம் என்பது 6 to 10 ஆண்டுகள். குமார பருவம் என்பது 10 to 20 ஆண்டுகள். குமார பருவம் என்பது 10 to 20 ஆண்டுகள்.
கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுவது 14 ஆண்டுகள் வரை. கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுவது 14 ஆண்டுகள் வரை. ஒரு குழந்தை வரிசை தொடர் கிராமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம் 7 to 8 ஆண்டுகள். ஒரு குழந்தை வரிசை தொடர் கிராமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம் 7 to 8 ஆண்டுகள். குழந்தைகள் தர்க்க முறை சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிக்கிறார்கள்? அனுமானம். குழந்தைகள் தர்க்க முறை சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிக்கிறார்கள்? அனுமானம். குழந்தை இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி. குழந்தைகள் இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி. குழந்தை வெளியுலகத்தில் இருந்து பிரிந்து தன்னை அடையாளம் கண்டுகொள்வது தன்னடையாளம். குழந்தை வெளியுலகத்தில் இருந்து பிரிந்து தன்னை அடையாளம் கண்டுகொள்வது தன்னடையாளம். தன்னடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுபடுவது என்று கூறியவர் எரிக்சன். தன்னடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுபடுவது என கூறியவர் எரிக்சன். குழந்தைகள் தானே தொடங்கும் திறனை பெறுவது 4 to 6 ஆண்டுகளில். குழந்தைகள் தானே தொடங்கும் திறனை பெறுவது 4 to 6 ஆண்டுகளில். உடலால் செய்யும் செயல்கள் நடத்தல், நீந்துதல். உடலால் செய்யும் செயல்கள் நடத்தல் மற்றும் நீந்துதல். நடத்தையை பற்றி ஆராயும் இயல் உளவியல். நடத்தையை பற்றி ஆராயும் இயல் உளவியல். வெகு நாட்கள் வரை நமது மனச்சுவட்டில் இருப்பவை பல்புலன் வழி கற்றவை. வெகு நாட்கள் வரை நமது மனச்சுவட்டில் இருப்பவை பல்புலன் வழி கற்றவை. பாடம் கற்பித்தலின் முதல் படி ஆயத்தம். பாடம் கற்பித்தலின் முதல் படி ஆயத்தம். புலனுணர்வும் பொருளை அறிதலும் சேர்ந்து உருவானது புலன்காட்சி. புலனுணர்வும் பொருளை அறிதலும் சேர்ந்து உருவானது புலன்காட்சி. நினைவு கூர்தலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். நினைவு கூர்தலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். தவறுகள் செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி காட்டுவது. தவறுகள் செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி காட்டுவது. பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். செயல் வழி கற்றல் என்பது தொடர்கற்றல். செயல் வழி கற்றல் என்பது தொடர்கற்றல். மனிதனின் முதல் செய்தல் ஆராய்ச்சி. மனிதனின் முதல் செய்தல் ஆராய்ச்சி. சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கியவர் மகாத்மா காந்தி. சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கியவர் மகாத்மா காந்திஜி. யுனெஸ்கோ தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பாரிஸ். யுனெஸ்கோ தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பாரிஸ். முதியோர் கல்விக்கான புத்தகங்களை எளிய நடையில் எழுதியவர் ராஜாஜி. முதியோர் கல்விக்கான புத்தகங்களை எளிய நடையில் எழுதியவர் ராஜாஜி. கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல் பொதுப்பட்டியல். கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல் பொதுப்பட்டியல். குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் தாகூர். குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் தாகூர். உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. ஈச் ஒன் டீச் ஒன் என்றவர் மகாத்மா காந்தி. ஈச் ஒன் டீச் ஒன் என்றவர் மகாத்மா காந்தி. லத்தீன் மொழியில் பெர்சனா என்பது நடிகர்கள் அணியும் முகமூடி. லத்தீன் மொழியில் பெர்சனா என்பது நடிகர்கள் அணியும் முகமூடி. சூப்பர் ஈகோ என்பதன் விளக்கம் மனசாட்சி. சூப்பர் ஈகோ என்பதன் விளக்கம் மனசாட்சி. வார்தா கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஜாகிர் ஹுசேன் குழு. வார்தா கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஜாகிர் ஹுசேன் குழு. சாந்தி நிகேதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1901. சாந்தி நிகேதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1901. சாந்தி நிகேதன் என்பதன் பொருள் அமைதி தழுவும் இடம். சாந்தி நிகேதன் என்பதன் பொருள் அமைதி தழுவும் இடம். தாகூர் இயற்கையை குறிப்பிடுவது கடவுளின் கையெழுத்து. தாகூர் இயற்கையை குறிப்பிடுவது கடவுளின் கையெழுத்து. கோடைமலை பள்ளியை நிறுவியவர் A.S. நீல். கோடைமலை பள்ளியை நிறுவியவர் A.S. நீல். கர்மயோகி என்ற நூலை எழுதியவர் அரவிந்தர். கர்மயோகி என்ற நூலை எழுதியவர் அரவிந்தர். அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரைவுபடுத்தல். அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல். பாத் பவன் என்பது எதை குறிக்கிறது? உயர்நிலைப்பள்ளி. பாத் பவன் என்பது எதை குறிக்கிறது? உயர்நிலைப்பள்ளி. சிசு பவன் என்பது எதை குறிக்கிறது? நர்சரி பள்ளி. சிசு பவன் என்பது எதை குறிக்கிறது? நர்சரி பள்ளி. இந்தியாவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம். இந்தியாவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம். குழந்தைகள் நல மையமாக செயல்படுவது அங்கன்வாடி. குழந்தைகள் நல மையமாக செயல்படுவது அங்கன்வாடி. அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தோற்றுவித்தவர் பியாஜே.
அறிவுணர்ச்சி கோட்பாட்டை தோற்றுவித்தவர் பியாஜே. குழந்தையின் இரண்டாம் பிறப்பு என்பது குமரப்பருவம். குழந்தையின் இரண்டாம் பிறப்பு என்பது குமரப்பருவம். புலன்பயிற்சி கல்வி முறையை கொண்டு வந்தவர் மாண்டிச்சேரி அம்மையார். புலன்பயிற்சி கல்வி முறையை கொண்டு வந்தவர் மாண்டிச்சேரி அம்மையார். மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. படைக்கும் திறனுடைய மனிதர்கள் விரி சிந்தனை உடையவர்கள். படைக்கும் திறனுடைய மனிதர்கள் விரி சிந்தனை உடையவர்கள். குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யூனிசெஃப். குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யூனிசெஃப். இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் கல்வியாளர் தாகூர். இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் கல்வியாளர் தாகூர். ஆயத்த விதி பயிற்சி விதி விளைவு. விதி யாருடன் தொடர்புடையது? தார்ண்டை. ஆயத்த விதி பயிற்சி விதி விளைவு. விதி யாருடன் தொடர்புடையது? தார்ண்டை. குழந்தைகள் தோட்டம் என்பது கிண்டர் கார்டன். குழந்தைகள் தோட்டம் என்பது கிண்டர் கார்டன். நவோதய பள்ளி தொடங்க காரணமானவர் ராஜீவ்காந்தி. நவோதய பள்ளி தொடங்க காரணமானவர் ராஜீவ்காந்தி. தேசிய எழுத்தறிவு இயக்கம் வயது வரம்பு 15 முதல் 35 வரை. தேசிய எழுத்தறிவு இயக்கம் வயது வரம்பு 15 to 35. இயற்கை அரசு இயற்கை மனிதன் இயற்கை நாகரிகம் என்பது ரூசோவின் கல்வி சித்தாந்தம். இயற்கை அரசு இயற்கை மனிதன் இயற்கை நாகரிகம் என்பது ரூசோவின் கல்வி சித்தாந்தம். ரஸ்ஸல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. ரஸ்ஸல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை மாற்றியமைத்தவர் ரூட். மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை மாற்றியமைத்தவர் ரூட். போஸ்ட் ஆஃபீஸ் என்ற நூலை எழுதியவர் தாகூர். போஸ்ட் ஆஃபீஸ் நூலை எழுதியவர் தாகூர். குடியரசு நூலை எழுதியவர் பிளேட்டோ. குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளேட்டோ. தன்னை அறிதலே கல்வி என்றவர் அரவிந்தர். தன்னை அறிதலே கல்வி என்றவர் அரவிந்தர். உடல் மனம் ஆன்மா இணைவதே கல்வி என்றவர் மகாத்மா காந்தி. உடல் மனம் ஆன்மா இணைவதே கல்வி என்றவர் மகாத்மா காந்தி. ஆசிரியரை நெறியாளர் என்று அழைத்தவர் மாண்டிச்சேரி அம்மையார். ஆசிரியரை நெறியாளர் என்று அழைத்தவர் மாண்டிச்சேரி அம்மையார். ஆசிரியரை தத்துவ நாணி நண்பர் என அழைத்தவர் தாகூர். ஆசிரியரை தத்துவ நாணி நண்பர் என அழைத்தவர் தாகூர். ஆசிரியரை ஃபெசிலிட்டேட்டர் என அழைத்தவர் ஜான் டூயி. ஆசிரியரை ஃபெசிலிட்டேட்டர் என அழைத்தவர் ஜான் டூயி. ஆசிரியரை மேடை அமைத்து தருபவர் உற்று நோக்குபவர் என அழைத்தவர் ரூசோ. ஆசிரியரை மேடை அமைத்து தருபவர் உற்று நோக்குபவர் என அழைத்தவர் ரூசோ. உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. உலக சகோதரத்துவம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் தாகூர். உலக சகோதரத்துவம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் தாகூர். கவனித்தல் பெருமூளையின் செயல் என்றவர் ஹெப். கவனித்தல் பெருமூளையின் செயல் என்றவர் ஹெப். கற்கும் மாணவனின் அவாவு நிலை எதை பொறுத்து மாறுபடுகிறது? வயதை பொறுத்து. கற்கும் மாணவனின் அவாவு நிலை எதை பொறுத்து மாறுபடுகிறது? வயதை பொறுத்து. தி ஸ்கூல் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் கிருஷ்ணமூர்த்தி. தி ஸ்கூல் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் கிருஷ்ணமூர்த்தி. சாந்தி நிகேதன் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் தாகூர். சாந்தி நிகேதன் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் தாகூர். தமிழகத்தில் அதிக தொடக்கப் பள்ளிகளை தொடங்கியவர் காமராஜர். தமிழகத்தில் அதிக தொடக்கப் பள்ளிகள் தொடங்குவர் காமராஜர். சுவரில்லா பள்ளிகள் என்பது நடமாடும் பள்ளிகள். சுவரில்லா பள்ளிகள் என்பது நடமாடும் பள்ளிகள். எஸ்ஏ சா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. எஸ்எஸ்ஏ சா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. ஆர்எம்எஸ்ஏ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. ஆர்எம்எஸ்ஏ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. தொடக்கக் கல்வியின் மறுபெயர் கட்டாய கல்வி. தொடக்கக் கல்வியின் மறுபெயர் கட்டாய கல்வி. யாருடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலம் பயிற்று மொழியானது? மெக்காலே கல்விக் கொள்கை. மன செயல்களின் மையம் பெருமூளை. மரபு பண்புகளில் வேற்றுமையுடைய இரட்டையர்கள் இரு கரு இரட்டையர்கள். மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர்கள். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது 2 முதல் 7. குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு ஜீன்கள். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது என்று கூறியவர் லிப்டன். தரையில் இருக்கும் கயிறை பாம்பாக நினைப்பது திரிபு காட்சி. தூண்டல் இல்லையெனில் துலங்கல் ஏற்படாது. இந்த வகை கற்றலின் பெயர் ஆக்க நிலையறுத்தல் கற்றல். மதம் என்பது கல்வியின் ஒரு அங்கம் என்று கூறியவர் விவேகானந்தர். இவன் இலிச்சின் கல்வி தத்துவம்
அது பள்ளி இல்லா கல்வி. இவன் இலிச்சின் கல்வி தத்துவம் பார்த்திங்கன்னா பள்ளி இல்லா கல்வி. பள்ளிக்கு சென்று கல்வி கற்றல் என்பது மக்களின் மூடநம்பிக்கை என்று கூறியவர் இவான் இலிச். காந்தி ஆதார கல்வி தோற்றுவித்த ஆண்டு 1937. காந்தி ஆதார கல்வி தோற்றுவித்த ஆண்டு 1937. தொலைதூர கல்வியின் மறுபெயர் அஞ்சல் வழி கல்வி. ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுவது பயிற்சி. பாலியல் என்பது உடலியல் தேவை. தமிழ்நாட்டின் கல்வி அறிவு மிகுந்த மாவட்டம் கன்னியாகுமரி. 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலம் கேரளா. உட்காட்சி கற்றலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு சிம்பன்சி. எரிக்சனின் சமூக வளர்ச்சி நிலைகள் 8. சமூக வளர்ச்சியை கூறியவர் எரிக்சன். நேர்முக அறிவுரை பகத்திலை தோற்றுவித்தவர் வில்லியம்சன். மறைமுக அறிவுரை பகத்திலை தோற்றுவித்தவர் காரல் ரோஜர்ஸ். சமரச அறிவுரை பகத்திலை தோற்றுவித்தவர் தார்ன். தொடக்க கல்வியை ஒரு நாட்டின் அடித்தளம் என்று கூறியவர் அமர்த்தியா சென். கல்வியின் இறுதி நோக்கம் தன்னை அறிதல் என்று கூறியவர் காந்திஜி. இயற்கைக்கும் கடவுளுக்கும் தொடர்புடையது என்று கூறியவர் ரூசோ. விவேகானந்தரின் ஆன்மீக குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். குருகுல கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் விவேகானந்தர். பரிசோதனை மைய கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் ஜான் டூயி. டாரன் மின்னசோட்டா சோதனை எதை பற்றியது? ஆக்கத்திறன். ரூசோவின் கருத்துக்களை பிற்காலத்தில் நிலைநாட்டியவர் மாண்டிச்சோரி அம்மையார். குறை மனவீழ்ச்சி அதிக பலம் கொண்டவர் சிடுமூஞ்சி. குறைந்த மனவீழ்ச்சி குறைந்த பலம் கொண்டவர் அழுமூஞ்சி. அதிக மனவீழ்ச்சி அதிக பலம் உடையவர் சிறிமுகத்தான். முதியோர் கல்வியின் இன்றைய பெயர் சமூக கல்வி. பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்பிக்கப்படுபவை அறிவியல். ஜார்ஜ் அரசர் பள்ளிகள் எனப்படுபவை ராஷ்டிரிய பள்ளிகள். இந்திய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் சர்வ சிக்ஷா அபியான். வாழ்க்கை கல்வி முறையை வாழ்க்கை கல்வியை அறிமுகப்படுத்தியவர் ஜான் டூயி. நுண்ணறிவு என்ற சொல்லை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆல்பிரட் ஃபீனே. பார்வையற்றோருக்கு வழங்கப்படும் நூல்கள் பேசும் நூல்கள். சமூகத்தில் முதலில் தோன்றிய அமைப்பு குடும்பம். கரும்பலகை திட்டத்தின் நோக்கம் அனைத்து துவக்க பள்ளிகளிலும் அடிப்படை வசதி. எதிர்மறை கல்வி யாருடையது? ரூசோ. கல்வியின் மேலாண்மைக்காக தொடங்கப்பட்ட பள்ளி முன்னோடி பள்ளி. தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளி அமைந்துள்ள இடம் எங்கும் இல்லை. மக்தாப் மற்றும் மதராசாக்கள் என்பவை முஸ்லிம் கல்வி. மக்தாப் என்பது ஆரம்ப பள்ளி, மதராசாக்கள் என்பது உயர்நிலைப்பள்ளி. ஸ்கின்னர் கோட்பாட்டின் மையம் வலுவூட்டம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1929. ஒரு தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்று கூறியவர் காந்தி. புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என கூறியவர் மாண்டிச்சோரி அம்மையார். பரிசு பாராட்டு என்பது நேர்மறை வலுவூட்டி. தொடர்ந்து மாற்றம் பெறுவது சூழ்நிலை. கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம் பள்ளிக்கூடம். கல்வி எந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? நடத்தை மாற்றம். யுனிசெஃப் இன் தலைமையகம் எங்கு உள்ளது? நியூயார்க். யுனெஸ்கோ தலைமையகம் எங்கு உள்ளது? பாரிஸ். நேதாஜி திறந்த பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? கல்கத்தா. பள்ளி இணைப்பு திட்டத்தை வலியுறுத்திய குழு கோத்தாரி கல்விக்குழு. மாணவர்கள் கல்வியும் சமுதாய செயல்களும் நடக்கும் பள்ளி எது? சமுதாய பள்ளிகள். ஹண்டர் கல்விக்குழுவை ஏற்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. மெல்ல கற்றலும் விரைவாக மறத்தலும் யாரிடம் உள்ளது? பிற்பட்ட குழந்தைகள். செயலில் உயர்நிலையை அடைய முற்படுவது அவாவு நிலை. கவனமின்மைக்கு முக்கிய காரணம் மனப்போராட்டம் ஆர்வமின்மை. பொய் சொல்வதை கண்டறியும் கருவி பாலிகிராஃப். மாணவர்களின் தனியால் வேறுபாட்டை அறிய உதவுவது திரள் பதிவேடு. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத். இந்திய பல்கலைக்கழக முறையை வகுத்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவில் முதல் மாண்டிச்சோரி பள்ளிகள் நிறுவப்பட்ட ஆண்டு 1920. முதியோர் கல்விக்கான புத்தகங்களை எளிய நடையில் எழுதியவர் ராஜாஜி. இந்தியாவில் பின்பற்றப்படும் கல்வி முறை 10+2+3. ரயிலில் நம்முடைய இருக்கையை தேடுவது எவ்வகை கவனம்? முயற்சியுடைய கவனம். கற்றலின் மிக முக்கியமான காரணி கவனித்தல். வளையம் வீசும் சோதனையை கூறியவர் அட்கின்சன். சாதனை படைக்க முயல்வது தன்மதிப்பு தேவை. சாந்தி நிகேதனில் வினய பவன் என்பது ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. தாகூரை பற்றிய ஆய்வை மேற்கொள்வது ரவீந்திர பவன். கற்றல் செயல் நடைபெற ஊக்குவித்தல் அவசியம் என்பது தாண்டைக்கின் ஆயத்த விதி. வார்தா கல்வி திட்டம் யாருடையது? மகாத்மா காந்திஜி.
வார்தா கல்வி திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1937. பிழைத்திருக்கும் கருவி பயன்படுத்தியவர் மாண்டிச்சோரி அம்மையார். குழந்தைகள் வீடு துவங்கப்பட்ட ஆண்டு 1906. வளையம் வீசும் சோதனை மூலம் அளவிடுவது அடைவூக்கம். நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல். கற்பிக்கும் கருவிகள் என்று மாண்டிச்சோரி அம்மையாரால் அழைக்கப்படுவது விளையாட்டு பொருட்கள். தமிழ்நாட்டின் மிக குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் தருமபுரி. வறுமை கோடு எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது? உணவின் அடிப்படையில். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். குழந்தை காதால் கேட்கும் மொழியின் அளவும் தரமும் குழந்தையின் அறிதல் திறன் செயல்பாடுகளுக்கு நேர் விகிதத்தில் இருக்கின்றன என்று கூறியவர் நெஸ் மற்றும் ஷிப்மேன். தனியால் வேற்றுமை பண்புகள் மாறுபட காரணம் நாளமில்லா சுரப்பிகளின் மாறுபட்ட செயல்கள். தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு மனச்சிதைவு. தன்னையே ஆராயும் முறை என்பது அகநோக்கு முறை. உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ். ஒருவனது உள்ளத்தில் உள்ளவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை உற்று நோக்கல் முறை. மாணவனின் முழு வளர்ச்சிக்கு பொறுப்பேற்பது ஆசிரியர். மனிதனின் வளர்ச்சியையும் நடத்தையையும் நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது மரபு நிலையும் சூழ்நிலையும். இயக்கமுள்ள உள்ளார்ந்த செயல் என்பது கற்றல். கருத்தியல் நிலை தோன்றுவது 10 வயதுக்கு மேல். ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது பற்றுகள். நல்லொழுக்கத்திற்கான விதைகள் நன்கு ஊன்றக்கூடிய நிலை ஆரம்ப கல்வி. கற்கும் பொருளுக்கு வளமாக அமைவது இயற்கை பொருட்கள். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் டிச்னர். மானிட உளவியல் உருவாக்கியவர் கார்ல் த்ரோஜஸ் மற்றும் மாஸ். உளவியல் பரிசோதனைகள் வெளியிட்டவர் பார்த்தீங்கன்னா வெஃபர். உள இயற்பியல் பற்றி இதை வெளியிட்டவர் பார்த்தீங்கன்னா உள இயற்பியல் பெச்னர். முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் வல்கம் உண்ட். தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன் மற்றும் ஆர்பி காட்டல். மருத்துவ உளவியல் முறைகள் கூறியவர் மெஸ்மர். அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு கூறியவர் பியாஜே மற்றும் ப்ரூனர். நுண்ணறிவு சோதனைகளை கூறியவர் ஃபினே மற்றும் சைமன். கருவிசார் அல்லது செயல்பாடு ஆக்க நிலையுறுத்த கல்வி பற்றி கூறியவர் ஸ்கின்னர். மறைமுக அறிவுரை பகர்தல் பற்றி கூறியவர் கார்ல் ரோஜஸ். சமரச அறிவுரை பகர்தல் பற்றி கூறியவர் எஃப்.சி. தார்ன். முழுமை காட்சி கோட்பாடு பற்றி கூறியவர் கெஸ்டால்ட். ஆக்க நிலையுறுத்த கற்றலை கூறியவர் பாவ்லவ். முயன்று தவறி கற்றலை கூறியவர் தார்ன்டைக். உந்த குறைப்பு கற்றல் கோட்பாடு பற்றி கூறியவர் ஹல். உட்காட்சி மூலம் கற்றல் பற்றி கூறியவர் ஹோலர். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பிரட் ஃபீனே. நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு பற்றி கூறியவர் ஸ்ரில்பர்ட் வெர்னன். நுண்ணறிவு பலகாரணி கொள்கை பற்றி கூறியவர் தார்ன்டைக். நுண்ணறிவு குழுகை காரணி கொள்கை பற்றி கூறியவர் எல்.எல். தார்ஸ்டன். நுண்ணறிவு இரு காரணி கொள்கை பற்றி கூறியவர் ஸ்பெர்மேன். மறத்தல் சோதனை பற்றி கூறியவர் எஃபிங்காஸ். மறத்தல் கோட்பாடு பற்றி கூறியவர் ஃபார்க்லட். அடைவூக்கம் பற்றி கூறியவர் டேவிட் மெக்லிலெண்ட். படிநிலை கற்றல் கோட்பாடு பற்றி கூறியவர் காக்னே. களக்கோட்பாடு கற்றல் கொள்கை பற்றி கூறியவர் குர்த் லெவின். நவீன உளவியலின் தந்தை ஃப்ராய்டு. குமரப்பருவத்தினரின் பிரச்சனைகள் பற்றி கூறியவர் ஸ்டான்லி ஹால். கட்டுப்பாடற்ற இணைதறி சோதனை பற்றி கூறியவர் ஹியூம். பொருளறிவோடு இணைதறி சோதனை பற்றி கூறியவர் முர்ரே மார்கன். மைத்திர சோதனை பற்றி கூறியவர் ஹெர்மான் ரோர்சாக். பகுப்பு உளவியல் பற்றி கூறியவர் கார்ல் ஜி ஹியூம். தனிநபர் உளவியல் பற்றி கூறியவர் ஆட்லர். உளப்பகுப்பு கோட்பாடு பற்றி கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை பற்றி கூறியவர் ஹால்ஃபோர்ட் மற்றும் ஹாட்டல். வகைப்பாடு ஆளுமை கொள்கை பற்றி கூறியவர் ஹிப்போக்ரைட்ஸ், கிரிட்சுமர் மற்றும் ஷெல்டன். மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தர்ஸ்டன் மற்றும் லிக்கர்ட். தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் பிரஸ்ஸி. தொழில் ஆர்வ பட்டியலை உருவாக்கியவர் ஸ்ட்ராங். தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் கூடர். இயல்பூக்க கொள்கை பற்றி கூறியவர் வில்லியம் மக்டூகல், வில்லியம் ஜேம்ஸ். குறிக்கோள் கோட்பாடு பற்றி கூறியவர் பாக்லி.
பொதுமைப்படுத்தல் கோட்பாடு பற்றி கூறியவர் ஜட். ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு பற்றி கூறியவர் தார்ண்டைக். ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் மாண்டிசோரி. மாண்டிசோரி 1907 ஜனவரி 6 துவக்கிய பள்ளியின் பெயர் குழந்தை வீடு. நேர்கோட்டு வகை பற்றி கூறியவர் ஸ்கின்னர். கிளைகள் கொண்ட வகை இது சொன்னது பார்த்திங்கன்னா கிரவுட்டர். சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ. ரூசோ பிறந்த நாடு ஜெனீவா. பள்ளிக்கு கடிதங்கள் இது பார்த்திங்கன்னா ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி. பேதையர். பேதையர் என்பது பார்த்திங்கன்னா நுண்ணறிவு ஈவு பார்த்திங்கன்னா 50 to 70. மூடர்களுக்கு பார்த்திங்கன்னா நுண்ணறிவு ஈவு 20 to 50. முட்டாள்கள் நுண்ணறிவு ஈவு பார்த்திங்கன்னா 0 to 20. நுண்ணறிவு பரவல். நுண்ணறிவு பரவல் ஒரு நேர்நிலை பரவலாகும். நடமாடும் பள்ளிகள் என்ற கருத்தை புகுத்தியவர் மெக்டொனால்ட். இடைநிலை கல்விக் குழு என்று அழைக்கப்படுவது லட்சுமண முதலியார் குழு. தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. மதிப்பு கல்வியின் ஒரு கருவி சமூகவியல். பார்வையற்றோருக்கான கல்வி பற்றி கவனம் செலுத்திய முதல் ஆசிரியர் வாலண்டைன் ஹென்றி. கிண்டர் கார்டன் என்பதன் பொருள் குழந்தைகளின் தோட்டம். கிராமப்புற கல்வி பற்றிய ஆய்வு மேற்கொண்ட குழு டாக்டர் ஷரிமாரி குழு. நவோதய பள்ளிகளை தொடங்கிய பிரதமர் ராஜீவ் காந்தி. தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி எங்கு உள்ளது? உடுமலைப்பேட்டை. சைனிக் பள்ளிகள் கழகத் தலைவர் யார்? நமது பாதுகாப்பு அமைச்சர். விஸ்வ பாரதி என்பது ஒரு பல்கலைக்கழகம். டிஸ்கவரி ஆஃப் தி சைல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டிசோரி. நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பிரட் ஃபீனே. ஆசிரம பள்ளியை உருவாக்கி கல்வியில் புதுமை செய்தவர் அரவிந்தர். தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் வேறு பெயர் என்ன? கெல்லர் திட்டம். உட்காட்சி வழிகற்றல். ஹோக்லர் அவர் பரிசோதனைக்கு பயன்படுத்திய குரங்கின் பெயர் சுல்தான். நீந்தி கற்றலின் அடிப்படை செய்திறன் கற்றல். குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் முக்கிய நோக்கம் இடைநிற்றலை குறைத்தல். எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1982. பால்வாடி அங்கன்வாடி என்பது ஒரு முன்பருவ கல்வி. முறைசாரா கல்வி யாருக்காக தோற்றுவிக்கப்பட்டது? இடைநின்றவர்களுக்கு. பள்ளி ஆண்டாய்வின் தலையாய நோக்கம் மாணவர்களது கல்வி முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்தல். உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1986. ஏற்படுத்தியவர் ராஜீவ் காந்தி. கரும்பலகை திட்டம் எந்த கல்விக் கொள்கையில் ஏற்படுத்தப்பட்டது? புதிய கல்விக் கொள்கை 1986. இடைநிற்றல் அதிகமாக காணப்படுவது உயர்நிலைப்பள்ளி. பன்னாட்டு மகளிர் தினம் மார்ச் 8. சுவரில்லா பள்ளிகளை தோற்றுவித்தவர் மெக்டொனால்ட். வெஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் சோதனையில் அழைக்கப்படும் குழந்தையின் வயது வரம்பு 6 முதல் 16. ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் இருப்பது கவனப்பிரிவு. நுண்ணறிவு பற்றிய ஒற்றை காரணி கோட்பாட்டை வெளியிட்டவர் ஆல்பிரட் ஃபீனே. நுண்ணறிவு பற்றிய பல்காரணி கோட்பாட்டை வெளியிட்டவர் தார்ண்டைக். நுண்ணறிவு பற்றிய குழு காரணி கோட்பாட்டை வெளியிட்டவர் தர்ஸ்டன். பியாஜேவின் புலன் இயக்க பருவம் என்பது 0 முதல் 2 வயது வரை. சாதனை செய்து காட்டும் உணர்வு அடைவூக்கம். கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் வானொலி. கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கூறுகள் எத்தனை? 180. படிநிலை தேவைகள் கோட்பாடு கூறினவர் பார்த்திங்கன்னா மாஸ்லோ. அடைவூக்கம் பற்றி கூறியவர் டேவிட் மெக்லில்லன். மறத்தல் கோட்பாடு பார்ட்லெட். மறத்தல் சோதனை எபிங்காஸ். ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு தார்ண்டைக். பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜட். குறிக்கோள் கோட்பாடு ஃபாக்லி. படிநிலை கற்றல் கோட்பாடு ஹாக்னே. குமர பருவத்தினரின் பிரச்சனைகள் பற்றி கூறியவர் ஸ்டான்லி ஹால். நவீன உளவியலின் தந்தை ஃப்ராய்டு. முதன்மை கற்றல் விதிகள் பற்றி கூறியவர் தார்ண்டைக். அவாவு நிலை அல்லது விருப்ப அளவு பற்றி கூறியவர் டெம்போ. களக்கோட்பாடு கற்றல் கொள்கை பற்றி கூறியவர் குருத்லெவின். ஒழுக்கம் சார்ந்த சார்பு நோக்கத்தை அடைய தேவையான வயது 11 to 12. ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? அயோவா. உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் என கூறியவர் மக்டூகல். தற்கால உளவியல் கோட்பாடு என்ன? மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியதாகும்.
உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையை என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். பண்டை காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. பண்டை காலத்தில் ஒருவரது நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை அகநோக்கு முறை. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை. வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்றுநோக்கல் முறை. உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை பரிசோதனை முறை. அறிவு வளர்ச்சியின் காரணமாக இருப்பது மரபு + சூழ்நிலை. கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? மனவெழுச்சி, வளர்ச்சி. சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? அறிவுத்திறனால். உடலால் செய்யப்படும் செயல்கள் எது? நீந்துதல். அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியாஜே. உடலால் செய்யப்படும் செயல்கள் எது? நீந்துதல். அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியாஜே. மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் ஹால்டன். வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி நுண்ணறிவு. கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல். பிறரை பற்றி அறிந்து கொள்வதற்கு பயன்படும் உளவியல் முறை அகநோக்கு முறை. தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதியாகும்? மெய் விளக்கவியல். உன்னையே நீ அறிவாய் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ். உற்றுநோக்கலின் படிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7. உற்றுநோக்கலின் இறுதிப்படி நடத்திய ஆய்வு செய்தல். வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிகம் தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுவது தர்க்கவியல். அனிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் தொட்டுணரும் பருவம். குற்றம் புரியும் இயல்பும் பரம்பரை பண்பாகும் என கூறியவர் கார்ல் பியர்சன். அடலசன் எனப்படும் சொல் எந்த மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன்ஸ். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு கூடியது என கூறியவர் லிப்டன். திரிபு காட்சி அல்லது தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கு காரணம் சூழ்நிலை. ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்று எண்ணுதல் இல்பொருள் காட்சி. ஃப்ரூனரின் பொதுமை கருத்து உருவாக்கும் படிநிலை கோட்பாடு. நிலைகள் எத்தனை? 3 நிலைகள். குழந்தைகளின் மொழி வளர்ச்சி தங்கள் தேவைகளை பிறருக்கு தெரிவிக்க. இது பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு முந்தைய நிலை. கற்பனை பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு திகழும் சிந்தனை கற்பனை. ஒருவரின் புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றன் பிரதியாக இருப்பினை. அது பார்த்தீங்கன்னா மீளாக்க கற்பனை. நம் கற்பனையில் உதவி கொண்டு நாமே ஒரு சிறுகதை அல்லது கவிதையை படைத்தாலே அது படைப்பு கற்பனை. ஓர் இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ்விலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடுமானால் அது பிரச்சனை. எரிக்சன் சமூக இயல்பு வளர்ச்சி படிநிலைகள் 8. கற்றலின் முக்கிய காரணிகள் 1 கவர்ச்சி. வெகு நாட்களாக நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழி கற்றல். கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் கல்வி உளவியல். உளவியல் என்பது மனித நடத்தையை ஆராயும் அறிவியல். உற்றுநோக்கலின் படிகள் 4. லாக்கஸ் என்பது ஆராய்தலை குறிக்கும் சொல். சைக்கி என்பது உயிரை குறிக்கும் சொல். சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை தேர்ச்சி முறை. வாழ்க்கை சம்பவத்துணுக்கு எந்த முறையுடன் அதிகம் தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தையை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவும் மிக முக்கியமான பதிவேடு திறன் பதிவேடு. அனிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும்? பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை. மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும்? 4 முதல் 5 வயது வரை. குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? சிக்கலான மனவெழுச்சிகள். மரபின் தாக்கம் எப்போது தெரிகிறது? பிறப்பின் போது. சூழ்நிலையின் தாக்கம் எப்போது தெரிகிறது? வளரும் போது. உடல் பெருக்கம் என்பது உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல். உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைவதற்கு என்ன பெயர்? முதிர்ச்சி. உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைவதற்கு என்ன பெயர்? முதிர்ச்சி. பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை 3 கிலோ. முன்பருவ கல்வி வயது என்ன? 3 முதல் 5 வயது. மனித வாழ்க்கையின் காலகட்டத்தின் முதல் வளர்ச்சிசார் பருவம் குழவி பருவம். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சனையாகும்?
பெண் குமார பருவம். குமார பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக அமைவது சூழ்நிலை. பிறந்த பெண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 144. பிறந்த ஆண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எண்ணிக்கை 130. 3 வயதில் ஆண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு 95. 3 வயதில் பெண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு 90. உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்? முன் குமார பருவம். முடியரசுக் கொள்கை என அழைக்கப்படுவது எது? ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு. சிறப்பியல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம்? நுண்ணறிவு ஈவு. ஒவ்வொரு மனிதனும் தனிப்பன்மை பெற்று மனிதர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவதற்கு பெயர் தனியால் வேற்றுமை. தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஹார்லாக். ஜோக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் டக்டேல். காலிஹோ குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் கட்டார்ட். சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை. மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம். குமரப்பருவம் மனித வாழ்க்கையில் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என்றவர் ராஸ். ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விக்கு எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன? குழவி. ஒரு குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும்? 3 to 4 மாதங்கள். ஒரு ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் குழவி பருவம். உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை வித்திட்டவர் ஃப்ராய்டு. பார்வைத்திறன், கற்றல், மனத்திருத்தல் போன்றவற்றில் உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் கேட்டில். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன். ஜெர்மனியில் உள்ள லீப்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்லியம் ஹூட். உள இயற்பியல் நூலினை எழுதியவர் ஜி.டி. பிரான்சர். உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் இ.எச். வெப்பர். வளமளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக. வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோல். கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர். கற்றலியல் மாறுதலில் கருத்தியல் கொள்கை என்பதனை எடுத்துரைத்தவர் வில்லியம் ஜேம்ஸ். நடத்தை சிகிச்சையின் வேர்களை ஊன்றியிருப்பது இயல்புணர்வு கற்றல் கருதுகோள். அறிவுரை பகர்தல் வகைகளில் எவ்வகை அறிவுரை பகர்தலில் அறிவுரை வழங்குபவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்? சாதாரண அறிவுரை பகர்தல். ஹோலரின் கூற்றுப்படி கல்வி என்பது தொடர்ச்சியான நடைமுறை. விடலை பருவத்திற்கு தேவைப்படுவது வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல். வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன். தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்கோ. பியாஜேயின் கோட்பாட்டு குழந்தைகளின் மனவளர்ச்சி பற்றியது. குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கை விளக்குவது கவன வீச்சு. கல்வி என்பது வெளிக்கொண்டது. எட்கர் டேலின் அனுபவ வடிவம் கூம்பு. ஒரு தனிநபரின் முழுமையான நடத்தை தானே ஆளுமை என்று கூறியவர் ஆல்பர். பரிசோதனை முறைக்கு உட்படாத அடிப்படை கொள்கை எதிர்மறை கொள்கை. வரிசை முறைப்படி உள்ள எண்களின் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர் ஃபிஷர். உள்மதிப்பீட்டு முறைக்கு பொருத்தமில்லாதது பரிசோதனை அட்டவணை. ஆளுமையை மதிப்பு கொள்கையின் அடிப்படையில் விவரித்தவர் ஸ்பராங்கர். உட்டறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1854. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. கல்கத்தா பல்கலைக்கழக குழு இவர் தலைமையில் கூடியது. யார் தலைவனா? மைக்கேல் சேட்லர். ப்ராஜெக்ட் முறையை ஆதரித்தவர் ஜான் டூயி. எமிலி இவருடைய கற்பனை குழந்தை. ரூசோவின் கற்பனை குழந்தை எமிலி. மனித உரிமை தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 10. கல்வியின் தற்போதைய அமைப்பு குழந்தை மையமாக கொண்டது. கற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு குடியேறுதல், மூளை சக்தி வீணாக்குதல். ஆசிரியர்களுக்கான 3 பணிகளாக பிளசெட், டாசெட், மூவெட் ஆகியவற்றை நிர்ணயித்தவர் எரஸ்மாஸ். கவனத்தின் அகக்காரணி மனோநிலை. கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விளக்கியவர் நோவக் மற்றும் கோவின். தாராசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. கீழ் நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் மெகாலே பிரபு. ஆசிரம பள்ளி எங்கு நிறுவப்பட்டது? பாண்டிச்சேரி.
தூங்கும் வியாதி இதனால் ஏற்படுகிறது. சேசேஇ. ஆலிபர்ட் பினே எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரான்ஸ். மோரன்ஸுகளுக்கான நுண்ணறிவு ஈவு 50-69. மரண உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுவது தானடோஸ். குடேர் முன்னுரிமை பதிவு ஒரு மனிதனுடைய தொழில் ஆர்வத்தினை ஆராயும். சைனிக் பள்ளி எங்கு அமைந்துள்ளது? எங்கன்னா அமராவதி நகர். மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது உயிர்வாழ் அடிப்படை தேவைகள். கற்றலில் முன்னேற்றம் காணப்படாத நிலை தேக்க நிலை. இயற்கை நமக்கு போதிக்கிறது என்று கூறியவர் ரூசோ. கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசு அளிக்கும் நிறுவனம் NCERT. UPE என்பது அனைவருக்கும் தொடக்கக்கல்வி. SSA என்பது அனைவருக்கும் கல்வி இயக்கம். RMSA என்பது மத்திய இடைநிலை கல்வி இயக்கம். ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் தார்ண்டைக். மைத்திரம் சோதனை பயன்படுத்தி அறிவது ஆளுமையை. மனிதநேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் கார்ல் ரோஜர்ஸ். மனித ஆளுமையை உருவாக்குவது மரபு மற்றும் சூழ்நிலை காரணிகள். குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம் என குறிப்பிட்டவர் ஸ்டான்லி ஹால். மனிதர்களை அகமுகன் புறமுகன் என்று வகைப்படுத்தியவர் யூங். உளப்பகுப்பு கோட்பாட்டினை கொண்டு வந்தவர் ஃப்ராய்ட். இசை நாட்ட சோதனையுடன் தொடர்புடையவர் ஷீஷோர். குழு காரணி கொள்கைகளை அளித்தவர் தர்ஸ்டன். ஆசுபல் என்ற உளவியல் அறிஞர் தொடர்புடையது மறத்தல் கோட்பாடு. மக்டூகளுடன் தொடர்புடையது இயல்பூக்க கொள்கை. பகற்கனவு என்பது ஒரு வகை தற்காப்பு நடத்தை. சாந்தி நிகேதன் என்பது ஆசிரம பள்ளி. சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ. பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி. பள்ளியும் குழந்தையும் என்ற நூலின் ஆசிரியர் டூயி. நாளைய பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் டூயி. சம்மர் ஹில் பள்ளியை நிறுவியவர் A.S. நீல். நடமாடும் பள்ளி என்னும் கருத்தினை கூறியவர் மெக்டொனால்ட். சாந்தி நிகேதன் துவங்கப்பட்ட ஆண்டு 1901. வார்தா கல்வியை கொண்டு வந்தவர் காந்தியடிகள். ஜான் டூயி எந்த நாட்டினை சேர்ந்தவர்? அமெரிக்கா. பள்ளிகள் இணைப்பு திட்டத்தை பரிந்துரைத்த குழு கோத்தாரி கல்விக்குழு. முதல் தேசிய கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1968. குழந்தையின் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யூனிசெஃப். மூன்றாவது அலை நூலை எழுதியவர் ஆல்வின் டாப்லர். ஆசிரியர் என்பவர் கருணையுடையவராய் ஊக்கமளிப்பவராய் இருத்தல் வேண்டும் என சொன்னவர் எர்ஸ்மஸ். கல்வி வரம்பான ரத்தம் கருமையாகவும் இரத்தநாள மருந்து நிற்காமல் வெளியேறினால் டீர்னிக் போட வேண்டும். பல்லவர் காலத்தில் வேதியர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம். கோவில்களுக்கு தானமாக வழங்கப்பட்டது தேவபோகம் அல்லது தேவதானம். பௌத்த சமண மண்டலங்களுக்கு தானமாக வழங்கப்பட்டது பள்ளி சந்தம். கவன் வீச்சின் மறுபெயர் புலன்வீச்சு. இதனை அளக்க டாசிஸ்டாஸ்கோப் பயன்படுத்தப்படும். டாசிஸ்டாஸ்கோப்பினை வடிவமைத்தவர் ஆர்பி கேட்டர். முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவனவீச்சு 6 to 7 இருக்கும். குழந்தைகளின் பார்வை கவனவீச்சு 3 முதல் 7 இருக்கும். பல்லவர் கால அரசியலில் சாசனங்களை செப்பேடுகளில் எழுதுபவன் தபதி. டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை அமைத்தவர் ராஜசிம்மன். வெக்ஸ்லர் பெல்லீவு என்னும் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயதினரின் நுண்ணறிவினை அளக்க பயன்படும்? 60. இரு காரணி கொள்கையை வகுத்தவர் ஸ்பேர்மேன். ஆட்லர் யூம் யாருடைய சீடர்கள்? ஃப்ராய்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரியா. நவீன இந்திய துறவி ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருக்கு கீதாஞ்சலிக்கான நோபல் பரிசு எப்போது கிடைத்தது? 1911. ஃபயரீட்டு வாதம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜான் டூயிடையது. இந்தியாவில் சைனிக் பள்ளிகள் எண்ணிக்கை 33. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1970. நுண்ணறிவு வயது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 வயதில் முழுமை அடையும் என்று கூறியவர் மெரில். அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடல் அமைப்புக்கு ஏற்ப குறிப்பிட்ட உயிரியாக வகைப்படுத்தியவர் கிருஷ்ணர். பள்ளி சீருடை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் சமத்துவ உணர்வு. தனிக்கல்வி வழங்கப்படுவது மாற்றுத்திறனாளிகளுக்கு. தாகூர் கல்விக் கொள்கையின் அடிப்படை உண்மை மற்றும் அழகு. திறந்த பலன் தரும் கல்வி குழந்தை மைய கல்வி. இந்தியாவில் கல்வி உரிமை என்பது அடிப்படை உரிமை. இந்திய இராணுவ கல்லூரி அமைந்துள்ள இடம் டேராடூன். பரிசுகளும் தண்டனைகளும் இல்லாத பள்ளி மாண்டிசோரி பள்ளிகள். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் இலவச கல்வி எந்த வகுப்பு வரை தரப்படுகிறது? 8ஆம் வகுப்பு.
முதியோர் எழுத்தறிவின்மை பிரச்சனையை தீர்க்க உதவும் கல்வி முறைசாரா கல்வி. செகண்ட் பார்ட்டில் பேலன்ஸ் ஸ்டடீஸ் பார்ப்போம். பேலன்ஸ் கொஸ்டின் பார்ப்போம்.